ஒரே வாரத்தில் பாதை மாற்றிய 300க்கும் மேற்பட்ட கப்பல்கள், 43 லட்சம் கண்டெய்னர்கள், 18% உலக கப்பல் நடமாட்டம். தடுக்கப்படாத ஹவுதிகளின் எழுச்சி, அம்பலமாகும் அமெரிக்க வீழ்ச்சி, எல்லா இடங்களிலும் உறுதியாக கால் பதிக்கும் ஈரான், விரைந்து மாறும் காட்சிகள், உதயமாகும் இஸ்லாமிய வல்லரசுகள், திகைத்து நிற்கும் அமெரிக்கா, ஒளிந்து பார்க்கும் ஐரோப்பா. என்னதான் நடக்கிறது? என்னங்க, நல்லா இருக்கிறீங்களா? சுட சுட நியூஸ் கேட்கலான்னு ஆவலா வந்திருப்பீங்க. வாங்க கேட்டுறலாம். செங்கடலை ஸ்திரப்படுத்தவும் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்களின் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளவும் அமெரிக்கா தவறிவிட்டது. இந்த வாரம் மொத்தம் 4.5 மில்லியன் கொள்கலன்களைக் கொண்ட 300 கப்பல்கள் பாதையை மாற்றியுள்ளன, அல்லது செங்கடலை தவிர்ப்பதற்காக அவ்வாறு செய்ய திட்டமிட்டுள்ளன. இது உலகளாவிய கப்பல் திறனில் சுமார் 18%. அமெரிக்க கடற்படை வழங்கிய பாதுகாப்பு உத்தரவாதங்கள் இருந்தபோதிலும் பெரிய கப்பல் நிறுவனங்கள் செங்கடலை பயன்படுத்துவது குறித்து இன்னும் உறுதியாகவில்லை. சூயஸ் கால்வாய் வழியாக சர்வதேச வணிக கப்பல்கள் செல்லுவதை விளக்குகின்ற இந்த எளிய வரைபடத்தை பாருங்கள். சிவப்பு கோடிட்ட பகுதி வழியாக கப்பல்கள் செல்வது எவ்வளவு எளிதாகவும் சுலபமாகவும் இருக்கும் என்று. இதற்கு மாறாக நீல நிற கோடிட்ட வழியை பாருங்கள். ஆப்பிரிக்கா கண்டத்தையே சுற்றி கொண்டு போக வேண்டியதாயிருக்கிறது. எவ்வளவு தொலைவு, எவ்வளவு செலவு, எவ்வளவு சிரமம்! இத்தனைக்கும் காரணமான இஸ்ரேலின் கொடூரத் தாக்குதல்கள் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கையை அமெரிக்க உடனடியாக எடுத்து இஸ்ரேல் மீது கடுமையான பொருளாதார தடைகளை விதித்து சர்வதேச நீதிமன்றத்தில் நெதன்யாகுவும் அவர்களுக்கு ஆயுதம் கொடுத்தவர்களும் நிறுத்தப்பட்டு தண்டனை கொடுக்கப்படும் வரையில் இந்த நிலை தொடரும் என்றே அஞ்சப்படுகிறது. இந்த படத்தை பாருங்கள். 2ஆம் உலகப் போருக்கு சற்று முந்தைய காலங்களில் ஹிட்லரிடமிருந்து தப்பித்து பாலஸ்தீனத்துக்கு வந்த யூதர்கள் தஞ்சம் தேடி வந்தவர்களை பாவம் என்று வரவேற்று உண்ண உணவும் இருக்க இடமும் கொடுத்த பாலஸ்தீன நன்மக்களை அடித்து உதைத்து துரத்தி நிலங்களையும் உடைமைகளையும் அபகரித்து கொண்டு செய்கின்ற கொடுஞ்செயல்களை, இவர்களின் கொடுமைகளை அமெரிக்காவும் ஐரோப்பாவும் தூபம் போட்டு வளர்த்து கொண்டிருக்கின்றன. இஸ்ரேலின் கொடுஞ்செயல்களை ஆதரிக்கின்ற, ஐரோப்பிய நாடுகளின் நடவடிக்கைகளை வெறுக்கின்ற பெரும்பாலான 80%த்திற்கும் மேற்பட்ட உலக மக்கள் ஏமனின் ஹவுதிகளை கதாநாயகர்களாக்கிக் கொண்டாடி வருகின்றனர். ஹவுதிகளின் சாகசங்களை வருணிக்கும் விதமாக AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மேம்பட்ட மீம்ஸ்களை தயாரித்து மகிழ்கின்றனர். அதே நேரம் பாலஸ்தீனத்தில் அப்பாவி மக்களின், குழந்தைகளின் சொல்லோனா துயரங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. கொடுமைக்கும் மேல் கொடுமையாக இறந்த, காயம்பட்ட, கடத்தப்பட்ட பாலஸ்தீனியர்களின் பல்வேறு உடல் உறுப்புகளைத் திருடி வெளிச்சந்தையில் விற்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை நினைக்கும்போது மனது மிகவும் கனத்து போகிறது. பாலஸ்தீனத்தில் எவ்வளவு மக்களை கொன்று குவித்து வீடுகளையும் மருத்துவமனைகளையும் இடித்து தரைமட்டமாக்கினாலும் எங்கள் நாட்டின் சுதந்திரத்தை நாங்கள் அடைந்தே தீர்வோம் என்னும் ஒற்றை குறிக்கோளுடன் எல்லா சுமைகளையும் தாங்கிக் கொண்டு நம்பிக்கையுன் காத்திருக்கிறார்கள் பாலஸ்தீனர்கள். அவர்களின் நம்பிக்கை வெல்லுமா? இராணுவங்களை வைத்திருக்கின்ற பல நாட்டு அரசாங்கங்கள் இதுவரையிலும் இன்றும் வல்லரசுகளுக்கு பயந்து கொண்டே தத்தம் நாடுகளில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றன. தமது நாடு வலிமை குன்றியதாகவும் மேலை நாடுகள் வலிமை பொருந்தியதாகவும் பரப்பப்படுகின்ற கற்பனை நிறைந்த கதைகள் இன்று மெய்யாகவே பொய்யாக்கப்பட்டுவிட்டன. நாட்டின் அரசாங்கம் போரில் ஈடுபடாமல் வல்லரசுகள், போராளிக் குழுக்கள் சண்டையிட்டு அடிவாங்குமேயானால் அது எவ்வளவு பெரிய அவமானம் என்பதை அறியாமலாயிருப்பார்கள். அதனால்தான் இதுபோன்ற வல்லரசு நாடுகள் தங்களது நாட்டில் சண்டைகள் நடக்காத வண்ணம் வேறு நாடுகளில் தங்களது இராணுவத்தை வைத்து விளையாடிப் பார்க்கிறார்கள். இந்த ஆயுதங்கள் எல்லாம் ஒரு நாள் தீந்து போகும். அப்போது வல்லரசுகள் எங்கே இருக்கிறது தெரியாமல் ஓடி ஒளிந்து கொள்வார்கள். உதாரணமாக அமெரிக்க மற்றும் ஐரோப்பியர்களின் தற்போதைய நிலை. ஐரோப்பியர்கள் ஏற்கெனவே பெரும்பாலான ஆயுதங்களை உக்ரைன் போரில் இழந்துவிட்டார்கள். அமெரிக்காவும் பெரும்பாலான ஆயுதங்களை உக்ரைனிலும் இஸ்ரேலிலும் இழந்துவிட்டது. எஞ்சியிருக்கும் சொற்ப ஆயுதங்களை இப்போது சொந்த நாட்டு பாதுகாப்புக்காக பத்திரப்படுத்தி வைக்க வேண்டியுள்ளதால் இவர்கள் மிகவும் யோசித்து பதுங்க ஆரம்பித்துவிட்டார்கள். ஆக பல காலமாக பேசப்பட்டு வந்த வல்லரசு நாடுகள் என்னும் பெருமைகளை ஹமாஸ், ஹெஸ்புல்லா,
ஹவுதி மற்றும் அதைச் சார்ந்துள்ள போராளி இயக்கங்கள் தகர்த்தெறிந்துவிட்டன. இனி வரும் காலங்களில் நடக்கின்ற நிகழ்வுகளே புதிய வரலாற்றை நிர்ணயிக்கப் போகின்றன என்பது கண்கூடாகத் தெரிகிறது அல்லவா? உலகின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அவற்றில் சிறந்ததை தேர்ந்தெடுத்து சுடச்சுட உலகச் செய்திகளின் தொகுப்பாக உங்களுக்கு அளிப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பட்டனை தட்டிவிடுங்கள், காமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள், நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி.